வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் செய்தியும் விளக்கமும். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் வரும் முக்கிய செய்திகளை எடுத்துக்கொண்டு விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய செய்திகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்மிடையே வழக்கறிஞர் அதிவீர ராம பாண்டியன் அவர்களும் கடலோர மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு செய்தியும் விளக்கம் நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகள் குறித்து பார்க்க போறோம். அதுல முக்கிய செய்தியாக முதல் செய்தியாக பார்க்க வேண்டிய விஷயம், ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது மொத்த தமிழக மக்களுமே பற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது முற்றிலும் தெரிந்த விஷயம். ஏனென்றால் அவர்களுடைய திட்டங்களும் அவர் பல்வேறு தரப்பினருக்கும் அவர் தொலைநோக்கு பார்வையுடன் செய்த பல்வேறு செயல்பாடுகளும் இங்கு அவர்கள் தமிழக மக்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்காக செய்யப்பட்ட பல்வேறு கல்வி, விவசாயம், தொழில்நுட்பம் என்று எல்லாவற்றிலும், அடிப்படை உணவு என்று ஆரம்பித்து எல்லாவற்றிலுமே மிகச் சிறப்பாக திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக மாற்றிய பெருமைக்குரியவராக மக்களின் முதல்வர் அவர்களை மக்கள் பார்க்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிற்கக்கூடிய எஸ் வளர்மதி அவர்களுக்கு ஆதரவு பல்கி பெருகிக் கொண்டிருக்கிறது. லட்சம் ஓட்டுகளுக்கு மேல் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்று இப்பொழுதே கணிப்புகள் வர ஆரம்பிக்கின்றன. இது தவிர பல்வேறு சிறுபான்மை அமைப்புகள், விவசாய அமைப்புகள் என்று அனைவருமே ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதியை ஒரு சொர்க்கபுரியாக மாற்றி காட்டியிருக்கிறார் என்பது உண்மை. அந்த செயல் திட்டங்கள், அதாவது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கல்லூரி, சட்டக்கல்லூரி, தேசிய சட்டப்பள்ளி, இந்த தேசிய சட்டப்பள்ளியை அறிவித்து ஓராண்டுக்குள் கட்டடங்கள் முடித்து அந்த ஓராண்டுக்குள் அடுத்த ஆண்டில் பாடத்திட்டங்கள் தொடங்கப்படுகின்ற வகையில் அந்த திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி காட்டிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெருமை மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களை சாரும். இதுல ஒரு விஷயத்தை நீங்க இன்னும் ஆழமா பார்த்தா, இது ஒரு சட்ட பள்ளியை இங்கு நிறுவியதன் மூலம் சமுதாயத்தில் என்ன எதிர்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, சட்டக்கல்வி அப்படிங்கிற போது லாயர்ஸ் ஆர் சோசியல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தினுடைய பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் சமுதாயத்தை உருவாக்கினால் பொதுவாக அந்த சமுதாயம் மேலும் ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு சிறந்த சமுதாயமாக மாறும் என்பதை தன்னுடைய ஆழ்ந்த அறிவினால் தேர்ந்து தெளிந்து இப்படிப்பட்ட ஒரு சட்டப்பள்ளி தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டால் தமிழ் சமுதாயம் இன்னும் வளம் பெறும் என்பதன் அடிப்படையில் ஒரு மிகச்சிறந்த தொலைநோக்கோடு இந்த சட்டப்பள்ளியை கொண்டு செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அது நான் இன்டலெக்சுவல் சிட்டின்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா, அதே மாதிரி அந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில அரசு பொறியியல் கல்லூரி, அதே மாணவர்கள் பயன்படுகின்ற வகையில தொழில்நுட்ப கல்லூரி, தமிழகத்திலே முதல் முறையாக பெண்களுக்கான அரசு தோட்டக்கல்லூரி, அடுத்து பாரதிதாசன் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இருப்பு கல்லூரி. ஆக இவை அனைத்தும் அந்த தொகுதிக்குள் இருக்கிற போது அந்த தொகுதியை, அதனால்தான் சொன்ன ஒரு இன்டெலெக்ட் அனைத்து துறைகளிலும், இது கல்வித்துறையை பொறுத்த மட்டில் இது போன்ற அனைத்து துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களும் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆன்மீகம், உலக புகழ்பெற்ற அந்த ரங்கநாதர் ஆலயத்தை தரிசிக்க வருகின்ற, உலகம் முழுவதும் வருகின்ற பக்தர்கள் தங்குவதற்கு அங்க தங்குமிடத்தை கட்டி அதுவும் இன்று செயல்பாட்டில் இருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அன்னதான திட்டம் இருக்கிறது. ஆக இப்படி அனைத்து திட்டங்களாலும் அந்த தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக மாற்றி வைத்திருக்கிறார் மாண்புமிகு மக்கள் முதல்வர். அந்த பலனை அடைந்த மக்கள் நிச்சயமாக எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு டெபாசிட் காலியாகுவதை விட ஒற்றை இலக்க வாக்குகள் கிடைக்கின்ற வகையில இந்த தேர்வு முடிவுகள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதியை பொறுத்தவரை அது மட்டுமல்ல, அங்கு பல்வேறு விஷயங்கள், அங்கு வண்ணத்து பூச்சி பூங்கா என்று பல்வேறு விஷயங்களை நீராதாரங்களாக இருக்கட்டும், மருத்துவமனை வசதிகளாக இருக்கட்டும், சாலை மேம்பாடாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே மிக தரமானதாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள். இது தவிர தமிழக மக்களே மொத்தமாகவே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள், தங்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு பொருட்களையும் திட்டங்களையும் நினைத்து பார்த்து நன்றி பெருக்கோடு என்று இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஸ்ரீரங்கம் சட்டசபை இடைத்தேர்தலில்
மிகச்சரியாக இந்த போன்ற ஒரு அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மக்களின் முதல்வர் செய்த செயல்பாடுகளுக்கு தங்கள் கூறும் நன்றி கடனாக இந்த வாக்கை பயன்படுத்துவார்கள் என்று பார்க்கலாமா? கண்டிப்பாக. இப்பவே சொல்லிடலாம். இப்போ அதாவது அம்மாவுடைய ஆசி பெற்ற அந்த வேட்பாளர் ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. அம்மாவை பொறுத்தவரையிலும் அதாவது தமிழக மக்களோடு அப்படி அப்படி இணைஞ்சிட்டாங்க. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால எப்படிப்பட்ட அரசியல்வாதி பாருங்க, இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்கு போனா யார் நிக்க வைக்கிறது அவஸ்தப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு கருணாநிதி எடுத்துக்கு போனா ஏன் நம்ம வேட்பாளர் அறிவிச்சோன்ற லிஸ்ட்ல தான் அவர் நிக்கிறார். ஏதோ அறிவிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா அம்மாவை பொறுத்த என்னைக்கு வேட்பாளர், அதுவும் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் தொகுதி வெற்றி அம்மா தொகுதின்னு உருவாக்குறது மாற்றுக்கிறது இடமே கிடையாது. ஆனா எதிர்க்கக்கூடிய எல்லாமே பின்வாங்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை சார்ந்து தன் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக திட்டங்களை தீட்டி அது அவர்களுக்கு சென்றடைகிறதா என்று பார்த்து அது சென்றடைந்த பிறகு அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு பூரிப்படைவதாக தான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இதை பல்வேறு திட்டங்கள் குறித்து பல்வேறு அமைப்புகள் பாராட்டி இருக்கின்றன, உலகளாவிய அமைப்புகள் பாராட்டி இருக்கின்றன. தமிழகமே குழந்தை தொழிலாளர் ஒழிப்பில் முன்னணியில் இருப்பதாக யூனிசெஃப் பாராட்டி இருக்கிறது. மழைநீர் சேகரிப்பு மிகப்பெரிய திட்டம் என்று மத்திய அமைச்சர் பாராட்டி இருக்கிறார். தொட்டில் குழந்தை திட்டத்தை பற்றி பல்வேறு உலகளாவிய தொண்டு நிறுவனங்கள் பாராட்டி இருக்கின்றன. தமிழ் மக்கள் மேல் வைத்திருக்கிற அக்கறையை பல்வேறு அமைப்புகள் பாராட்டியிருக்கின்றன. இப்போது சமீபத்தில் தமிழர் திருநாளில் பொங்கல் சமயத்தில் கூட தமிழ் அறிஞர்களுக்கு விருது கொடுத்து அவர்களை கௌரவித்திருக்கிறார்கள். இப்படி பல தரப்பினரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய வகையில் தான் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை மையமாக வைத்துக்கொண்டு மக்கள் ஆதரவு முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை கூட நிறுத்தாமல் இருக்கிறது என்று பார்க்கலாமா? நிச்சயமாக. அதாவது கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்பது ஒரு புறம் என்று சொன்னால், நீங்க ஐயா கூறியதைப் போல கருணாநிதி ஒரு வேட்பாளரை நிறுத்திவிட்டு எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கெஞ்சி கூத்தாடுகின்ற வேலையை இதற்கு முன்னும் செய்தார். அப்போதும் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு தவறான அரசியல் பாணியால் தமிழக அரசியலை அசிங்கப்படுத்திய ஒரு போக்கை கடைபிடித்தவர் கருணாநிதி. அந்த அரசியல் பாணியை அடித்து நொறுக்கி ஒரு புதிய மக்கள் நலன் என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய அரசியல் பாணியை அமைத்து கொடுத்திருக்கிறவர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள். அதனால்தான் மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் ஒரு வேட்பாளரை அறிவித்த உடனேயே அனைத்து கட்சிகளும், சிறு சிறு கட்சிகள், இயக்கங்கள் அனைத்தும் தாமாக முன்வந்து, அதாவது இதுதான் ஒரு ஈர்ப்பு. அதாவது ஒரு தலைவர் ஒரு சிறந்த ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறார், தன் திட்டங்களால் அறியப்படுகிறார், மக்கள் நலனால் ஒரு தலைவர் அறியப்படுகிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு மக்கள் முதல்வர் தான். அதனால் தான் அனைவரும் தாமாகவே ஆதரவு கொடுக்கின்றார்கள். அடுத்து இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சியும் மற்ற மாநிலத்தில் உள்ள கட்சிகளுக்கு போட்டி கட்சிகளாக இருக்கின்ற இந்த தருணத்தில் பாராளுமன்ற நிலைக்குழு தமிழகத்திலே முந்தா நாள் ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறது. அந்த ஆய்வில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற திட்டங்கள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருக்கிறது என்று அந்த பாராளுமன்ற நிலைக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக இது அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் தான் அனைத்து திட்டங்களும் அதை செயல்படுத்துகின்ற விதமும் கொண்டு சேர்க்கின்ற நேர்த்தியும் இருக்கிறது என்பதை இந்தியா மட்டுமல்ல, நீங்கள் சொன்னதை போல உலக அளவில் இது ஒரு மிகச்சிறந்த அரசியல் நிர்வாகத்தை, நெறிமுறையை வகுத்து காட்டியிருக்கிறார் மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்பது உண்மையான ஒரு விஷயம். இப்ப இந்த மாதிரி இந்த தேர்தல் சமயம் என்று பார்ப்பதை விட பொதுவாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டவர் என்பதை பல்வேறு இடங்களில் நிரூபித்திருக்கிறார். அதுதான் மக்களின் ஆதரவு இன்று வரை அவரை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறது என்று பார்க்க முடிகிறது. பொதுவாக மீனவர் இயக்கத்தின் பிரதிநிதி என்ற முறையில் இந்த மீனவர்களுக்கு அவர்களுடைய நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய தலைவராகத்தான் மக்களின் முதல்வர் அவர்களை பார்க்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2011 அம்மா என்னைக்கு ஆட்சியில் அமர்ந்தாங்களோ அன்னைக்கே மீனவ சமுதாய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாருன்னு எங்களுக்கு கிடைச்சி போச்சு. இதே கருணாநிதி கூட தான் எத்தனையோ முறை ஆட்சியில் இருந்தாலும் கூட அப்பெல்லாம் சிங்கள ராணுவத்தால துப்பாக்கி எடுப்பான், சுடுவான், நித்தம் பிணமா தான் வந்தாங்க. ஆனா அம்மா பிறகுதான்
அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. காரணம், மீனவ மக்கள் மீது ஒரு தனி பற்று, தனி பாசம், தன்னுடைய உடன்பரவா சகோதரர் மாதிரி அம்மா அவர்கள் மீனவ மக்களை வந்து பாதுகாப்பாளனாக தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால என்றென்றும் மீனவ மக்கள் வந்து அம்மாவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி எல்லாருடைய ஆதரவும் இங்கு இருப்பதைத்தான் நம்ம இந்த இடைத்தேர்தலில் வெற்றியாக பார்க்க முடிகிறது. அடுத்த செய்தியாக சார், இலங்கை சொன்னார், சார் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், மீனவ மக்களை வந்து திமுக அரசு இருந்தபோது சுட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று. அப்பொழுது அதிபராக இருந்த இலங்கை அதிபர் ராஜபக்சே அதற்கு பிறகும் தான் அதிபர் பதவி தொடர்ந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறுத்தி இருக்கிறார் என்றால் இவர்தான் தமிழர்களுக்கு குரல் கொடுப்பார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் இலங்கை அதிபரை. அப்படி இருந்த இலங்கை அதிபர் அவர் மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும், இனப்படுகொலை செய்தவர் என்று அறிவிக்க வேண்டும், உலக அளவில் அவருக்கு இலங்கை மீது இந்தியா பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பதாக சட்டசபையில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் மக்களின் முதல்வர் அவர்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற்று அதிபர் தேர்தலிலிருந்து அதிபர் பதவியிலிருந்து கீழிறக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ராஜபக்சே அதற்கு பிறகு மைத்ரி ஸ்ரீசேனா அவர்கள் அதிபராகி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 13வது சட்ட திருத்தம் என்பதை, அதாவது வடகிழக்கு தமிழர்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பதை கூறக்கூடிய இந்த 13வது சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் மீண்டும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம், அதை பரிசீலிப்போம் என்று ரணில் விக்ரமசிங்கே கூறியிருக்கிறார். பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்கு பல்வேறு தரப்பிலும் பல்வேறு காரணங்கள், பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலை, இந்த அரசியல் சூழலை நீங்கள், இந்த இலங்கையினுடைய இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது 1987 இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழர்கள் வாழும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை ஒரே மாகாணமாக இணைக்க வேண்டும், மாகாணத்திற்கு அதிக அதிகாரங்கள் வழங்க வேண்டும். இதுதான் அந்த 13வது அரசியல் சாசன திருத்தத்தினுடைய சாராம்சம். இதற்கு இலங்கையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்து அந்த சட்ட திருத்தம் செல்லாது என்கின்ற ஒரு தீர்ப்பையும் அங்கே வாங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்போது பிரதமர் அந்த 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துகிறேன் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கூறியதைப் போல மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்தும், அங்கு நடந்த போர்க்குற்றம் குறித்தும், அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவுடன் இலங்கை தமிழர் பிரச்சனையை உலக சமுதாயம் எந்த அளவிற்கு ஒரு ஆழமாக எடுத்துக்கொண்டது என்பதனுடைய பலன், அதை மாண்புமிகு மக்கள் முதல்வர் கையில் எடுத்துக்கொண்டவுடன் அதனால் ஏற்பட்ட வீச்சு இன்று இலங்கை தமிழர் பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை உலக சமுதாயத்திற்கு கொடுத்தது. அப்படிப்பட்ட அந்த நடவடிக்கைகளின் பால் வருகின்ற மார்ச்சில் நார்வேயில் ஐநாவினுடைய மனித உரிமைகள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் இந்த போர்க்குற்றம் குறித்த மனித உரிமை தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அப்படி கொண்டு வரப்பட்டால் இந்த போர்க்குற்றம் குறித்து இலங்கையின் மீது கேள்விகள் எழுப்பப்படும். அந்த கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்று வாய்தா வாங்கலாம். எப்படி? இப்பொழுதுதான் நாங்கள் புதிதாக ஒரு அரசை தீர்மானித்திருக்கிறோம், அடுத்து இது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் அங்கு சொல்வதற்காக இப்போது இந்த நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, ஏனென்று சொன்னால் முள்ளிவாய்க்காலில் அந்த இறுதி கட்ட போரில் இலங்கை தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்றபோது அங்கு பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு அதிபராக இருக்கிறார். அதிபர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுவதற்கு முதல் நாள் வரை ராஜபக்சேவுடன் இடியாப்பம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு அதிபர். சரி, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொன்னால், முதலில் தமிழர்கள் வாழுகின்ற பகுதியில் சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்திய இலங்கையினுடைய முதல் பிரதமர் சேனாநாயக்காவின் அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர். மேலும் சிங்கள சிறை காவலர்களை கொண்டு
குட்டிமணியினுடைய கண்களை பிடுங்கி எடுத்த ஜெயவர்த்தனையுடைய வழி அவர் ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஆக இவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நலனை தமிழர்களுக்கு எப்படி கொடுப்பார்கள் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். இதற்கு பிறகு அவர்களுக்கு மத சார்பான விஷயங்களும் இருக்கின்றன. அதாவது பௌத்த துறவிகள் அதை அனுமதிப்பதில்லை. சிங்களர்களுடைய சில குழுக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அவர்கள் அனுமதிக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சிங்கள குடியேற்றம் நடந்திருக்கிறது, ராணுவ பாதுகாப்பு இன்னும் அங்கிருந்து விலக்கப்படவில்லை என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது இதை எப்படி அவர்கள் சொல்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் நடந்தால் உலக தமிழர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக பார்க்க முடியும் இல்லையா? முகத்திரை அம்மா 2011 ராஜபக்சோட முகத்திரை கீழ்ச்சி எறிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வேணா அவர் தோத்திருக்கலாமே தவிர அன்னைக்கு அம்மா பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. என்னைக்கு துணிச்சலா எடுத்த ஒரு முடிவின் விளைவுதான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீலங்கா பகுதியில் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தனி தெம்பு, தனி ஒரு புத்துயிர் மாதிரி வந்து போச்சு. அதுதான், அதாவது தைரியம் கொடுக்குது. ஏன் இதே கருணாநிதி இருந்தாரு, ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல? ஏன் அதுக்கு தகுதி இல்லையா? அதுக்கு திராணி இல்லையா? காரணம் அவர் காங்கிரஸுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருந்தார். ஆனா அம்மாவை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுறதுக்கு துணிச்சலான ஒரு தாய் யாருன்னா அது நம்ம புரட்சி தலைவர் தவிர வேற யாருமே கிடையாது. அவங்க அன்னைக்கு போட்ட அந்த பிள்ளையார் சுழி, அன்னைக்கு கிழிக்கப்பட்ட அந்த முகத்திரை தான் இன்னைக்கு வெட்ட வெளிச்செல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்குது. இலங்கையோட இன்னொரு விஷயத்தை பார்த்தா, இலங்கையில் ராஜபக்சே பதவியிலிருந்து இறங்கிய பிறகுதான் இப்பொழுது அவர் கட்சியிலிருந்து அவர் கூடவே இருந்தவர்களே சொல்கிறார்கள் அவருடைய குடும்ப ஆட்சி அதிகமாக இருந்தது என்று பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகள் வெளிவருகின்றன. வெளிநாட்டு சொகுசு கார் வாங்கினார் என்கிறார்கள், ஒரு மானபங்கப்படுத்தினார் என்று ஒரு பெண் புகார் கொடுக்கிறார் ராஜபக்சேயின் மகன்கள் மீது. அவருடைய ஃபசில் ராஜபக்சே வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார், கோத்தபய ராஜபக்சே சென்று விட்டார், இப்போது இவரால் நகர முடியவில்லை என்று இவர் கண்டியில் இருக்கிறார் என்று ராஜபக்சேயை பற்றி கொள்கிறார்கள். அலரி மாளிகையிலிருந்து 1500 கோடி ரூபாய் பணத்தை எடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது குடும்ப அரசியலில் ஈடுபட்டவர்களுடைய நிலை என்ன என்பதை இப்பொழுது பார்க்க முடிகிறது. அதே போல்தான் இங்கும் தமிழகத்தில் குடும்பத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவராக திமுக தலைவர் கருணாநிதியை பார்க்கிறார்கள். இந்த ராஜபக்சே மற்றும் திமுக தலைவர் கருணாநிதி, இதை நீங்கள் எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? நிச்சயமாக, அதாவது மிகச் சரியாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம். அதாவது ராஜபக்சே இன்னும் 2 ஆண்டுகள் பதவி இருக்கின்ற வேளையில் அந்த அதிபர் தேர்தலை 2 ஆண்டுகளுக்கு முன்னாக ஏன் நடத்த துணிந்தார் என்று சொன்னால், அவருடைய மகன் 28 வயது பூர்த்தியாகி இருக்கிறது. அடுத்து அவருடைய மகனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு 35 வயது பூர்த்தியாகும் வரை அதிபராக தான் இருந்தால் தான் அதற்கு அடுத்து 3 முறை இருந்து விட்டாகிட்டு இனிமேல் இருக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை வரும். அப்போது தன்னுடைய மகனை கொண்டு வந்து வைக்கலாம் என்கின்ற பதவி ஆசை வெறியில் அவர்கள் நடத்திய நாடகங்கள், எடுத்த செயல்பாடுகள், 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்றிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான பெண்கள் விதவையாக இருக்கின்றார்கள். இது அனைத்தும் தன் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அதிகார பசி வெறியில் செய்யப்பட்ட விஷயங்கள். இதற்கு துணை நின்றது யார்? 2009 உச்சகட்ட போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது நான் தமிழர்களின் சார்பாக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுவதற்கு அங்கே கடற்கரையிலே ஒரு உண்ணாவிரதத்தை இருப்பதாக ஒரு நாடகம் ஆடினார். காலை உணவை முடித்துவிட்டு மதிய உணவிற்கு முன்னாக இருக்கின்ற அந்த இடைப்பட்ட நேரத்தில் எல்லோருமே அப்போது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் சொன்னால் உலகமே எல்லா நேரமும் உண்ணாவிரதத்தில் தான் இருக்கிறது என்று பொருள். அதை உண்ணாவிரதம் என்று சொல்லிய கருணாநிதிக்கு பின்புலம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்க வேண்டும், பதவியிலே நீடிக்க வேண்டும். அதை அவர் யாருக்காகவும் எதற்காகவும் எத்தனை லட்சம் தமிழர்கள் செத்தாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய பதவி பறிபோகும் என்று சொன்னால் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி உண்ணாவிரத நாடகத்தை நடத்தி பதுங்கு குழியிலே பாதுகாப்பாக இருந்த தமிழர்களை போர் நின்று விட்டது என்று ஒரு அறிவிப்பை கொடுத்து வெளிவரச் சொல்லி அவர்களையும் உயிரிழக்கச் செய்த. ஆக இவர்கள் இருவருடைய ஒரு போருக்கு காரணம் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், தன்னுடைய மகன் அடுத்த அதிபராக வர வேண்டும் என்று இங்கே தன்னுடைய குடும்பத்திலே இருப்பவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் சமுதாயத்திற்கு என்ன நடந்தாலும் அது பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய அரசாங்கம் மைனாரிட்டி அரசு, என்னுடைய அரசு நடப்பதற்கு காங்கிரசுடைய ஆதரவு தேவை, மத்தியிலே காங்கிரசு ஆட்சி நடப்பதற்கு இவர்களுடைய ஆதரவு. ஆக இருவரும் பின்னி பிணைந்து செய்கின்ற அனைத்து வேலைகளுக்கும் ஒத்து போனாரே தவிர இந்த தமிழர் நலன் என்கின்ற விஷயத்தில் தமிழ் மக்களினுடைய உயிரை துச்சமென நினைத்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் ஆசை, வெறி என்று கூட சொல்லலாம்.
இப்பொழுது நடந்து முடிந்த திமுக உட்கட்சி தேர்தலில் தந்தை தலைவர், மகன் பொருளாளர், இன்னொரு மகள் மகளிர் அணி செயலாளர். ஆக இப்படி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் பொறுப்பு. கட்சியாக இருந்தாலும் அது ஆட்சியாக இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை முன்னிறுத்துவதிலேயே தன்னுடைய அரசியல் அனுபவத்தை செலவழிக்கிறாரே ஒழிய தமிழ் மக்களுக்காக ஒருபோதும் சிந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்போ மக்களும் அதை புரிந்து கொண்டுதான் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள் என்று பார்க்க முடிகிறது இல்லையா? இங்கேயும் அந்த குடும்ப அரசியல் முகத்திரையை கிழிச்சு மக்கள் மத்தியில் நிறுத்தி காமிச்சு இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு இருக்கார் கருணாநிதி. அங்கேயும் குடும்ப அரசியல் நடத்தின ராஜபக்சே அன்னைக்கே முகத்திரையை கீழ்ச்சி இன்னைக்கு நடுத்தருக்கு வந்துட்டாங்க. ஆக குடும்ப அரசியலுக்கு இந்த தமிழகமாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய அந்த இது பாங்கை மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு தாய் யாருன்னு சொன்னா மக்களின் முதல்வர் அம்மாவை தவிர வேற யாருமே கிடையாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு இடையில் பல்வேறு நாடகங்கள், காட்சிகள் அரங்கேறிய பிறகு, ஏனென்றால் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தது, அவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வராக நீடிக்க முடியவில்லை, அவர் ராஜினாமா செய்கிறார் என்று பல்வேறு குழப்பங்களுக்கு பிறகு இப்பொழுது சட்டசபை தேர்தல் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதில் இன்னொரு காட்சி அரங்கேறிக்கிறது. அதாவது ஒரே பாசறையிலிருந்து கிளம்பிய ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் கிளம்பிய முன்னாள் காவல்துறை அதிகாரி கிரண் பேடி அவர்களும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக தன்னை உருவகப்படுத்திக் கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இப்பொழுது முதல்வர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்றால், முந்தா நாள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு மேடை பேச்சின் போது சொல்லியிருக்கிறார், யார் எந்த கட்சி பிஜேபி அல்லது காங்கிரஸ் பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது 2 கட்சிகளுமே இப்பொழுது அவர்கள் மீது தேர்தல் விதிமுறை நடத்தை மீறல் என்று கூறி அவரை தேர்தல் ஆணையம் வரவழைத்து கண்டிக்கிற அந்த சூழல் இருக்கிறது. இந்த டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக, அதாவது ஊழலை ஒழிப்போம் என்று ஒரு கட்சி துவங்குகிறது. அதனுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மற்ற கட்சியினர் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொள் என்று சொல்கிறது. இது ஊழலா இல்லையா? அதாவது ஊழல் ஒழிப்பு என்பது அது ஒரு செயல் திட்டம், அது ஒரு சிந்தனை. அதை மக்களிடத்தில் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றித்தான் பதிய வைக்க வேண்டுமே ஒழிய இது போன்ற செயல்களில், அதாவது சிந்தனையில் சொல்லுகின்ற விதத்திலே ஒரு ஊழலை செய்ய தூண்டுகிற ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு தலைவர் ஒரு ஊழலுக்கு எதிரான தலைவராக இருக்க முடியுமா? ஏன் அதை சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மக்கள் சிந்தனையை மாற்றி காட்டி திட்டங்களை ஒரு சீர்பெற மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு புதிய அரசியல் எனர்ஜியை கொண்டு வந்தது மாண்புமிகு மக்கள் முதல்வர். அதாவது எல்லாரும் சொல்லிவிடலாம், ஆனால் செய்யக்கூடியது ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரு சிலரை விட மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்கின்ற அளவுக்கு செய்து காட்டுகிறார்கள். டெல்லியை பொறுத்தவரை நீங்கள் சொன்னதை போல ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் என்று ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இயக்கத்தில் இருந்து கட்சிக்குள் மாறுகின்ற ஒரு செயல் என்பது இவர்கள் அந்த இயக்கத்தில் உள்ள விதிகளை மீறுகிறார்கள் என்று ஒன்று அர்த்தம். இன்னொன்று, அதுவும் ஒரு மறைமுகமான ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு தலைமைக்கு பணியாத ஒரு நிலைமை, அந்த சிந்தனையிலிருந்து அவர்கள் சிதறுகின்ற ஒரு ஊழல் என்று கூட சொல்லலாம். ஆக இவர்களுடைய பின்புலம் என்னவென்று பார்க்கிற போது அரசியல் ஆதாயம், தங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட இயக்கத்தில் அண்ணா ஹசாரேயோடு இவர்கள் சிறிது காலம் பணியாற்றி அதன் மூலம் எடுத்துக்கொண்ட அந்த பிரபல்யத்தை இன்று 2 வேறு ஒருவர் கட்சி ஆரம்பித்தார், இன்னொருவர் இன்னொரு கட்சியில் சேர்ந்திருக்கிறார். இதற்குள் அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய செயல் திட்டமும் ஊழலை அளிப்பதில் இவர்களுடைய நோக்கு எப்படி இருக்கும்? ஆக இப்படி நாம் பார்த்தோமே என்று சொன்னால் இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதியை போலத்தான் பேசிக் கொள்கிறார்கள், அறிக்கை விட்டுக் கொள்கிறார்கள். இதில் எந்த விதமான புதுமையோ மாற்றமோ மக்கள் சிந்தனையோ இதில் இருப்பதாக தெரியவில்லை. இது முழுக்க முழுக்க ஒரு சாதாரண ஒரு அரசியல் என்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இப்போ பாத்தீங்கன்னா டெல்லியை பொறுத்தவரை ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அது காமன்வெல்த் ஊழல், அங்கு நடந்த பல்வேறு செயல்கள், அதாவது அங்கிருந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு 2012ஆம் ஆண்டு ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது என்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு ஷீலா தீட்சித் அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். அதுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் வருகிறார். அவரும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் விட்டுவிட்டு இந்தியாவினுடைய தலைநகரம் உள்ள ஒரு யூனியன் பிரதேசமாக மாநில அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் கிரண் பேடி அவர்களும் இப்பொழுது மோதுகிறார்கள், முதலமைச்சர் தேர்தலுக்காக மோதுகிறார்கள்.
இந்த சூழலில் டெல்லி மக்கள் இவர்களை எப்படி பார்ப்பார்கள் நினைக்கிறீங்க? கடந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சார், அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சார், காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி அமைச்சார். டெல்லி போலீஸ் அந்த மாநிலத்திலே கண்ட்ரோல்ல இல்லை, அது ஒன்று கண்டுபிடிச்சார். ஆனா அதுக்கு தேவையில்லாம தான் பக்குவப்படாத அரசியல்வாதின்னு சொல்லலாம். தேவையில்லாம ஒரு முதல்வரே ஒரு நடுத்தருவில் அது ஒரு காலகட்டம். அதன் பிறகு அரசியல் சட்டத்திலாம் இருக்கு. நீ ஆட்சியில் வரும்போதே நீ பதவி பிரமாணம் எடுக்கும்போதே சத்தியமா வாங்குறேன். அந்த சத்தியத்தெல்லாம் மீறி நடுத்தருக்கு வர்றாரு. அதோடைய வீக்னஸ் தான் இது. இன்னைக்கு அதே மாதிரி கிரேன்பேட் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பதவி வெறி. லோக்பால் மசோதா கொண்டு வரதுக்காக 2 பேரும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆக 2 பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐடியா தான், ஏன் நம்ம ஆட்சி பொறுப்பு வரக்கூடாதா, நம்ம அதிகார தோரணையில் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி. அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாடி ஓடினாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனால் தக்க வைக்க முடியல. 49 நாள்லயே வெளியே போறாரு. நேர்களே, இன்றைய செய்தியும் விளக்கம் நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை அதன் பின்னணியோடு மிகச் சிறப்பாக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள் வழக்கறிஞர் திரு அதிவீர ராம பாண்டியன் அவர்களும் கடலோர மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களும். அரங்கிற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நேர்களே, மீண்டும் ஒரு செய்தியும் விளக்கமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேகா. நன்றி, வணக்கம்.